தேர்ஸ்டே ஈவினிங் பயங்கரமா இழுத்து போட்டு தூங்கிட்டு இருந்தேன். டக்குன்னு வந்து யாரோ பெல் அடிச்ச மாதிரி இருந்தது. என்னன்னு போய் பார்த்தா அமேசான்ல நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் கிச்சன் லேபிள்ஸ் வந்து வந்திருந்துச்சு. நிறைய பேர் இந்த லேபிள்ஸ் பத்தி கேட்டிருந்தீங்க. நான் வந்து இது அமேசான்ல தான் வாங்கியிருந்தேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த லேபிள் மேல நோட் பண்றதுக்கு பென்சில் வந்து அவங்களே கொடுத்துருவாங்க. அவங்க கொடுக்குற இந்த ஒயிட் பென்சிலை தவிர நீங்க வேற எந்த பென்சில் எழுதினாலும் கண்ணுக்கே தெரியாது. நான் ஏன் இந்த மாதிரி லேபிள் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னா, என் ஹஸ்பண்டும் சில டைம்ஸ்ல வந்து ஏதாச்சும் குக் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைம்ல இது எங்க இருக்கு அது எங்க இருக்குன்னு கேட்காம லேபிளை பார்த்து அவங்களே சமத்தா குக் பண்ணி முடிச்சிருவாங்க. ஸோ அதுக்காக தான் நான் வீட்டில் வந்து எல்லா பொருள் மேலேயும் கிச்சன்ல வந்து லேபிள் பண்ணி வைப்பேன். ஸோ உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வேணும் அப்படின்னா கமெண்ட்ல லிங்க்னு சொல்லுங்க, வந்து லிங்க் சென்ட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா வந்து ஐப்ரோஸ் பண்ணலான்னு பார்லர் போயிட்டு வந்து வீட்டுக்கு வரும்போது கரெக்டா ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க. ரொம்ப டீப் டிஸ்கஷனுக்கு அப்புறம் நைட் டின்னருக்கு என்ன சாப்பிடலாம்னு யோசிக்கும் போது சரி வா உனக்கு வந்து பீஸா வாங்கி தர ரொம்ப நாளா கேட்டியேன்னு சொல்லி ஒரு சூப்பரான ஸ்பாட்டு கூட்டிட்டு வந்தாங்க. நிறைய டாமினோஸ் பார்த்திருக்கேன், பட் ஆனா இந்த ஸ்பாட்ல இருக்கிற டாமினோஸ் வந்து வேற லெவல்ல இருந்துச்சு. ஒரு மாதிரி காமா, அந்த கடையில வந்து யாருமே இல்லை, நாங்க மட்டும் தான். அதனால நல்ல ஒரு பெரிய சைஸ் பீஸாவா வாங்கி நாங்க 2 பேரும் அதுக்கப்புறம் மேல் வீட்டு பசங்களும் வந்திருந்தாங்க. ஸோ எல்லாரும் ஷேர் பண்ணி நல்லா ஜாலியா சாப்பிட்டுருந்தோம். சாப்பிட்ட பீஸா சரிக்காம இங்கிட்ட அங்கிட்ட நடந்துட்டு இருக்கும்போது தம்பி சொன்னாப்ல, வாங்கக்கா இங்க ஜிகே தேட்டர் வாசல்ல ஒரு சூப்பரான டீ கடை இருக்கு, அங்க சாம்பார் வடை, தயிர் வடை, ரச வடை எல்லாமே சூப்பரா இருக்கும்னு சொன்னாப்ல. சரி நாங்களும் வண்டி எடுத்துட்டு அங்க கிளம்பியாச்சு. நிஜமாவே அவன் சொன்ன மாதிரியே நான் வாங்கி சாப்பிட்டு தயிர் வடை வேற லெவல்ல இருந்துச்சு. சோ அந்த சூப்பரான தயிர் வடை சாப்பிட்ட எமோஷன்லயே அப்படியே அங்க இருந்து கிளம்பியாச்சு. நாங்க கிளம்பும் போது சிலு சிலு மழை வேற பெஞ்சிச்சா, அதனால ஒரு குட்டி ரைடு போயிட்டு அதுக்கப்புறமா தான் வீட்டுக்கு வந்து சேர்ந்திருந்தோம்.